Hello everyone, this is Dr. Kavita Nagarajan from SKS Women's Center and Fertility Foundation. இந்த வீடியோவில் intrauterine insemination அதாவது காமனாக ஐயுஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி ஒரு ஓவரால் வியூ. ஸோ ஐயுஐனா ஃபீமேல் சைடில் என்ன பண்ணுவோம், மேல் சைடில் என்ன பண்ணுவோம். ஃபீமேல் சைடில் பீரியட்ஸ் ஆன 2வது நாள்லேருந்து டேப்லெட்ஸ் ப்ளஸ் எப்போ தேவைப்படுதோ அப்போ இன்ஜெக்ஷன்ஸ், எக்கு வளர வைக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ரஃபாக இது ஒரு 10 to 12 days ஆகும் எக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஃபைனல் சைஸ் மோர் தென் 20 mm அந்த மாதிரி எக்கு சைஸ் எப்போ இருக்கோ அப்போ அதை ஸ்கேனில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல மெச்சூரிட்டி சைஸ் வரப்போ மெச்சூரிட்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை ஈவினிங் கொடுத்துட்டு 36 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து 36 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஐயுஐ அதாவது ஹஸ்பண்டுடைய சிமென் சாம்பிளை ப்ராசஸ் பண்ணி உள்ளே வைக்கிறது பேர் தான் ஐயுஐ. ஸோ ஐயுஐயில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பார்ட்னருடைய ஸ்பெர்ம்ஸ் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கும். நார்மலாக ஒரு 20 million 30 million ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அதில் டெட்டும் இருக்கும், நல்ல ஸ்பீட் இருக்க வயபிள் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸும் இருக்கும். ஸோ இதில் நம்ம வேலை என்னன்னா, வெறும் நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும், குட் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ், குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸை மட்டும் பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ். சாம்பிள் கொடுத்ததுலேருந்து 1 to 1.5 hours ஆகும். அதை கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது தான் ஐயுஐ. ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் பிரிச்சு எடுக்கிறோம் அண்ட் கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறப்ப எக்கு கிட்டையே நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் ஸ்விம் ஆகி போய் எக்கை மீட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் ஐயுஐ. ஐயுஐ காஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் சேர்த்து ரஃபா ஒரு 15 to 20,000 வரும். ஐயுஐ காஸ்ட் பர் சே ப்ரொசீஜருக்கு 6 to 8,000 டிபெண்டிங் அப்பான் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான். சக்சஸ் ரேட் வந்து ஐவிஎஃப் அளவுக்கு இது நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐவிஎஃப்ல பிரெக்னன்சியில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 9 ஸ்டெப்ஸ் நாங்களே பண்ணிடுவோம், வெளியே வச்சு ஃபர்டிலைசேஷன் எவ்ரிதிங் வில் டூ. பட் ஐயுஐல அப்படி இல்லை, ஒன்னே ஒன்று தான் we are doing extra, அது பிளேசிங் த குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் வெரி க்ளோஸ் டு த எக். அது ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. உள்ள நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கணும். ஸோ இதுக்கு ஐயுஐ சக்சஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு பண்றோம்னா 15-20 பேர் கருத்தரிப்பாங்க. ஐயுஐக்கு அப்புறம் நார்மலா இருங்க, பெட் ரெஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை இம்பாக்ட் எக்ஸசைஸ் அதெல்லாம் மட்டும்தான் தேவையில்லை. மற்றபடி ரொட்டீன் ஒர்க் நீங்க டெய்லி பண்றது யூ கேன் கோ ஹெட். தேங்க்யூ.